ஹலோ, வணக்கம், வந்தனம், வெல்கம் பேக். திஸ் இஸ் மஹர் ஸ்பீக்ஸ் அண்ட் நான் மஹரிசை. ரொம்ப மாதம், ரொம்ப வருஷம் இப்படி குரலை கேட்டு இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு டிஎம் பண்ண, என்னை மோட்டிவேட் பண்ண எல்லாருக்குமே முதல்ல பெரிய நன்றிகள். அண்ட் இந்த வீடியோ இது ஒரு மூவி ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக நான் மூவி ரிவ்யூ வீடியோலாம் போட மாட்டேன். பட் இந்த படம் எனக்கு பார்க்குறப்பயே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் என்னோடய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், இல்லை என் வாய்ஸ்க்காக இதை நீங்கள் கேட்குறீங்களா இருக்கட்டும், நீங்களும் இந்த படத்தை பார்த்து அதே ஒரு குட் ஃபீலை நீங்கள் அனுபவிக்கணும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மூவி ரிவ்யூ வீடியோ. ஸோ இந்த படம் லப்டா லேடிஸ் அப்படிங்கிற இந்த படம். ஸோ இதை எடுத்து அவங்க ஒரு பெண்மணி தான். அஃப்கோர்ஸ் அவங்களால தான் இவ்வளோ நிறுத்தி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நான் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் யார் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அண்ட் அவங்க வந்து அமீர் கானோட ஒய்ஃபும் கூட. அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து போன வருடமே டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அஃபிஷியலாக தியேட்டரிக்கல் ரிலீஸ் இந்த மார்ச்சில் பண்ணாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஏப்ரல் 26 வந்தது. நான் ஒரு நாள் ஈவினிங் அப்படி வெட்டியாக இருக்கப்போ ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டது தான் இந்த லப்டா லேடிஸ். நான் ஆரம்பிக்கிறப்ப ஐயோ ஹிந்தி படமாக, சரி பரவாயில்ல ஒரு 10 நிமிஷம் போட்டோம் என்னென்னு பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப பட் சூப்பராகவே கெரப் ஆகி என்னை உட்கார வச்சு படம் பார்க்க வச்சுச்சு. அப்படி என்ன இருக்குது இந்த படத்தில் அப்படின்னா, இந்த படம் 2 பெண்மணிகளை பற்றியது. 2 பேருக்குமே எடுத்த ஃபஸ்ட்டு சீன்லேயே கல்யாணம் ஆயிடுது. அவங்க மாமியார் ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. பட் ஆனால் நைட் நேரத்தில் இறங்க வேண்டிய ஸ்டேஷனில் கப்புள் 1, கப்புள் 2ன்னு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாமா. கப்புள் 1 ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் இறங்குறாங்க ஒரு மிட் நைட்டில். அப்போ அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணிடுறாரு, பதட்டத்தில் தன்னோட ஒய்ஃபை இல்லாமல் இன்னொரு ஒய்ஃபை வந்து உசிப்பி விட்டு ஸ்டேஷன் வந்துருச்சு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுப்பி விட்டு கீழே இறங்கிடுறாரு. இந்த பொண்ணும் கீழே இறங்கிடுது. அவளுமே தூக்கில் தானே ஏஞ்சிருப்பா. இறங்கினதுக்கப்புறம் தான் அவரை ரியலைஸ் பண்ணுறா, ஐயோ இது நம்ம ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்ட்டுன்னு. அண்ட் இந்த கன்ஃபியூஷனுக்கு காரணம் இது வந்து ஒரு டிப்பிக்கல் ரொம்ப நார்த் இந்தியாவில் இருக்கும் கிராமத்தில் ஊரில் இருக்க மக்கள் மாதிரி தான் இவங்க எல்லாருமே நமக்கு போர்ட்ரே பண்ணி காமிக்கிறாங்க டைரக்டர். ஸோ அதனால் அவங்களுக்கு இருக்க அந்த ஒரு கல்ச்சர், கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு சிகப்பு துணியை வந்து அவங்க மேலே போர்த்தி அதுக்கப்புறம் அவங்க மாமியார் வீட்டுக்கு போனால் தான் அந்த துணியை அவங்க விலைக்கே அவங்க முகத்தை காமிக்கணும். இன்பிட்வீனில் எங்கேயுமே அவங்க வந்து அந்த முகத்தை காமிக்க மாட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கல்யாண சாரியும் அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரெட்டாக இருக்குது 2 கல்யாண பொண்ணுக்குமே. அண்ட் இன்னொன்று மாப்பிள்ளைங்களுக்குமே ட்ரெஸ் ஒரே மாதிரி இருந்தது அப்படிங்கிறது தான் இதில் பெரிய கூத்து. சரி, ஓகே, இறங்கிட்டாங்க. அந்த இன்னொரு பொண்ணு தூங்கிட்டே அந்த செஷனில் போய் இறங்கிடுறா அவங்க கூட. ஸோ இப்படி கல்யாண பொண்ணு, அதாவது மனைவிகள் மாறிட்டாங்க. ஒரு கப்புள் 1 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப அந்த கல்யாணம் ஆகி 2-3 நாள் ஆயிருக்கு. பட் ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப லவபிள் கப்புளாக இருக்காங்க. இன்னொரு கப்புளுக்குள்ளே பெரிய கெமிஸ்ட்ரி, அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே காமிக்கல. சும்மா அப்படி இருக்காங்க, அவ்வளோதான். பட் இந்த பொண்ணு ரொம்ப லவ்வோடு இருந்த பொண்ணு தான் மாறி வேறு ஊருக்கு போய் இறங்கிடுறா இல்லையா. அங்கே இறங்கிட்டு அவளுக்கு புது ஊர், அவள் படிக்காத பொண்ணு. அவளை வீட்டில் எப்படின்னா ஒரு சூப்பர் ஒய்ஃப் மெட்டீரியலாக வளர்த்துருக்காங்க. அதாவது துணி துவைச்சி, சமைச்சி, வீடை க்ளீனாக வச்சு, எம்ப்ராய்டரி தெரியும் அப்படின்னு சொல்லி அவள் தன்னை பற்றி பெருமையாக சொல்கிற எல்லா விஷயமுமே அவள் ஒரு நல்ல ஹோம் மேக்கராக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். படிப்புன்னு எதுவும் அவள் படிக்கலை. அதை தாண்டி ஒரு சிந்தனையும் அவளுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். இதெல்லாம் செய்கிறது தப்பு கிடையாது. பட் அதை தாண்டி அவள் உலகத்தில் என்ன ஏது தன்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது அவளுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பொண்ணு. பட் வேறஸ் இந்த பொண்ணு வந்து படிச்சிருக்கா. அவளுக்கு ஓரளவுக்கு அவளோட பேச்சு ரொம்ப தெளிவாக, அவள் சொல்கிற பதில் எல்லாமே ரொம்ப ஆப்டாக கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க டைரக்டர்ஸ் அந்த 2 கேரக்டரையுமே. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த கப்புள் 1ஓட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து வேறு ஸ்டேஷன் போய் இறங்கிட்டா. அவளுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஊர் பேர் கூட தெரியலை. அது ஏதோ ஒரு பூவில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கா. அந்த புது ஊரில் போய் இறங்கினா பார்த்தீங்களா, அவளுக்கு அங்கே யாருமே இல்லாதப்போ ஒரு 2-3 பேர் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே கேட்பாங்க, சரி எங்கேன்னு சொல்லு, நாங்கள் ஒன்று அனுப்பி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கூட கேட்பாரு. பட் அவளுக்கு என்னென்னா ஊர் பேர் கூட அவளுக்கு தெரியாது. அவங்க ஹஸ்பண்ட் நேமை வந்து ஹஸ்பண்ட் நேம்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டுன்னு இருப்பாள். இந்த காலத்தில் இப்படி ஒரு கிராமமா, இது கூட யோசிக்காத ஒரு பொண்ணா அப்படின்லாம் நம்ம லாஜிக்கை யோசிக்காமல், இஃப் அட் ஆல் அப்படி இருக்காங்க ஒருத்தர் அப்படின்னா இந்த விஷயம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஹஸ்பண்ட் பேர் கூட தெரியாமல் ஊர் பேருன்ட்டு இல்லை. பட் எவ்வளோ டெசிஷன்ஸ் ஒரு ஒய்ஃபால் எடுக்க முடியும். ஒரு படிக்காத பொண்ணு கம்ப்ளீட்டாக அவளுக்கு வந்து தன்னோட லைஃபே திரும்ப வீடை க்ளீன் பண்ணி ரொம்ப
ஆப்டாக வீடை வச்சுக்கிறது, நல்லா சமைச்சு போடுறது தான் தன்னுடைய பிறப்புக்கான காரணமே அப்படிங்கிற மாதிரி வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு அதை தாண்டி யோசிக்க மாட்டான் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படியே போகிற இந்த கதையில் வந்து எப்போ ஆக்சுவலாக அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வந்து சேர்றாங்க, சேர்ந்தாங்களா இல்லையா, அவங்களுடைய கனவுகள் என்ன, இதெல்லாம் தான் இந்த படத்தில் அப்படியே ட்ராவல் ஆகுது. அந்த பெருசாக அது இன்னசென்ட்டாக ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, படிக்கவும் படிக்காமன்ட்டுன்னு, அவள் போய் இறங்கின ஸ்டேஷனில் வந்து ஒரு டீ ஷாப் வச்சுருப்பாங்க ஒரு லேடி ஒருத்தங்க. அவங்க பேசுகிற ஒரு டயலாக் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவட்ட வந்து கேட்பாங்க, நீ என்ன இப்படி ஊர் பேர் தெரியல, ஹஸ்பண்ட் பேர் தெரியலன்னு இப்படி சொல்லிகிட்ருக்க, என்ன உங்கள் அம்மா அப்பா உன்னை இப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னா அவளுக்கு வந்து சட்டுன்னு ஒரு சின்ன கோவம் வந்துடும். இல்லை எங்கள் அம்மா அப்பா என்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, என்னால் இவ்வளோ விஷயம் சமைக்க முடியும், என்னால் வீட்டை ரொம்ப நல்லா வச்சுக்க முடியும், எனக்கு ரொம்ப நல்லா எம்ப்ராய்டரி தெரியும் அப்படிங்கிறப்ப அந்த லேடிக்கு சிரிப்பு வந்துடும். அப்போ அவள் சொல்லுவா, இதெல்லாம் தெரியுது, ஆனால் நீ எங்கே உன் மொத்த வாழ்க்கையும் வாழ போகிறியோ அந்த ஊர் பேர் கூட உனக்கு சொல்ல தெரியல, அதை நீ ரியலைஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்டு அப்போ சொல்லுவாங்க. அறியாமையாக, அங்கே வந்து முட்டாள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் அறியாமையாக இருக்கிறது வந்து அதை நினச்சி நீ அவமானப்பட தேவையில்ல. ஆனால் அதே சமயம் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காமல் எனக்கு இதெல்லாம் வரும் அதெல்லாம் வரும்னு ஒரு வெட்டித்தனமான பெருமையும் ரொம்ப மோசமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இது ரொம்ப அழகாக இருந்தது அந்த டயலாக் அவங்க சொல்கிறப்ப. அந்த ஒரு டயலாக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னும் ஒரு சில டயலாக் ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப நேர்த்தியாக அழகாக கொண்டு போன மாதிரி இருந்தது. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த மூவி ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அண்டு எங்கேயோ நீங்கள் தேங்கி நிற்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை உங்களால் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக முடியல அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி எஸ்பெஷலி விமன் அந்த மாதிரி ஒரு தேக்க நிலைக்கு போயிடுவோம். அது சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும். அப்படி எங்கேயாவது நீங்கள் தேங்கி நிற்கிறீங்க அப்படின்னா உங்களை அதை ஒரு புஷ் பண்ணிவிடும் இந்த படம். அதுதான் மிகப்பெரிய ரீசன். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் சர்க்கிள், இப்படி மஹேஷ் ஸ்பீக்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை பற்றின இந்த ரிவ்யூ வந்து நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு போட்டாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாட்காஸ்ட்டாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரமாக வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.